So guys, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம IPL 2026கான CSK மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ரிலேட்டட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பத்தி தான் அந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோவை நம்ம மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். IPL 2026கான பிராக்டிஸ் கேம்பை ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ரோஹித் சர்மாவும் ஆல்ரெடி பிராக்டிஸை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு. அது ரிலேட்டடான வீடியோஸும் நீங்க சோஷியல் மீடியாஸ்ல பார்த்துருப்பீங்க. IPL 2025 பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா as a இம்பாக்ட் பிளேயரா தான் விளையாடிட்டு இருந்தாரு. அதற்கு நிறைய ரீசன்கள் சொல்லப்பட்டுச்சு. ஒன் ஆஃப் த ரீசனா நீல அவருக்கு இன்ஜுரி இருந்ததாகவும் அதனால கண்டினியூஸா ஃபீல்ட்ல இருக்க முடியாதுங்கிற ரீசனால இம்பாக்ட் பிளேயரா மட்டும் அவரோட கான்ட்ரிபியூஷனை டீமுக்கு கொடுத்துட்டு இருந்தாருங்கிற மாதிரி ஒரு சோர்ஸ்ல இருந்து சொல்லப்பட்டுச்சு. இன்னொரு சைடுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆள் கொஞ்சம் ஃபேட்டாவும் இருக்கிறாரு. சோ ஃபீல்ட்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால அவரை இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணிக்கிறவங்க மாதிரியும் ஒரு சைடுல இருந்து சொல்லப்பட்டுச்சு. அது ரிலேட்டடா ஹெட் கோச் மகேலா ஜெயவர்தன என்ன சொல்றாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் இயர் அவருக்கு சின்ன நிகில் இருந்துச்சு. அந்த ரீசனால மட்டும்தான் இம்பாக்ட் பிளேயரா விளையாடினாரு. ரோஹித் சர்மா வெதர் ஆன் த ஃபீல்ட்ல இருந்தாலும் இல்ல ஆஃப் த ஃபீல்ட்ல இருந்தாலும் அவரோட இம்பாக்ட கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. சோ பர்சனலா எனக்கு நான் கண்டிப்பா அவரை ஆன் த ஃபீல்ட்ல தான் வைக்கணும்னு விரும்புவேன். ரீசெண்டாவும் அவர் நல்ல ஃபிட்டா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சோ நான் இது ரிலேட்டடா கேப்டன்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கண்டிப்பா அவரை நாங்க ஃபீல்ட்ல வைக்கிறதுக்கு தான் விரும்புவோம் அப்படிங்கிற மாதிரி ஜெயவர்தனையும் சொல்லியிருந்தாரு. சோ மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்க்கு ஒண்ணு என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா கண்டிப்பா ஆன் த ஃபீல்ட்ல ஃபுல்லாவே விளையாடுவாரு. லாஸ்ட் சீசன் மாதிரி இந்த சீசன் இம்பாக்ட் பிளேயரா மட்டும் விளையாட மாட்டாரு. அடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு போயிடலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டக்ட் பண்ண போகக்கூடிய ஒரு பெரிய ஈவென்ட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரோர் 26. இது நம்ம MI சிதம்பரம் ஸ்டேடியத்துல சென்னையில வர்ற மார்ச் 22 நடக்கிறதா இருக்கு. இந்த ஈவென்ட்ல ஏதாட்டும் பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குமான்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது எதுவுமே கிடையாது. இது ரிலேட்டடா CEO காசி விஸ்வநாதனே என்ன சொல்றாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சீசனுக்கான ஒரு ப்ரீ லான்ச் ப்ரோக்ராமும் ஃபேனை என்கேஜ்மெண்ட் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ண இனிஷியேட்டிவ் தான் தவிர்த்து வேற எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி CEO தரப்புல இருந்தும் சொல்லப்படுது. இந்திய நேரப்படி மாலை 4 மணில இருந்து இரவு 9 மணி வரைக்கும் நடக்குங்கிறது அபிஷியலா சொல்லப்பட்டது. இது ரிலேட்டடான டிக்கெட்ஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆப்ஸ் மற்றும் CSK ஆப்லயும் நீங்க தாராளமாக வாங்கிக்கொள்ளலாம். KKR, SRH அண்ட் GT இந்த கோச்சஸ் எல்லாமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்திருக்கலாம், CSK கண்டக்ட் பண்ற ஈவென்ட்க்கு ஏன் இந்த கோச்சஸ் எல்லாம் போகணும்னு. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா KKR ஓட மென்டாரா நம்மளோட டுவைன் பிராவோ தான் இருக்கிறாரு. அவருமே ஒரு OG CSK தான். அதே மாதிரி GT ஓட நியூ பேட்டிங் கோச்சான மேத்யூ ஹேடன் மற்றும் SRH பவுலிங் கோச் இப்படி நிறைய CSK ஓட OG லெஜெண்ட்ஸ் அந்த ஈவென்ட்ல ஜாயின் பண்ணிக்க போறாங்க. இதை தவிர்த்து சுரேஷ் ரெய்னா, முரளி விஜய், பத்ரிநாத் இந்த மாதிரியான பழைய CSK பிளேயர்ஸும் ஈவென்ட்ல கலந்துக்குவாங்க. ரவி அஸ்வினை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த டவுனாக இருக்கிறாரு. சோ அவர் கண்டிப்பா இந்த ஈவென்ட் அட்டெண்ட் பண்ண மாட்டாருன்னு CSK தரப்புல இருந்தே சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு கேம்புக்கு வராத ரெண்டே பிளேயர் சஞ்சு அண்ட் சிவம் தான். ரெண்டு பேருமே ஈவென்ட் அன்னைக்கு டைரக்டா வந்து கலந்துக்குவாங்கங்கிற மாதிரி சொல்லப்படுது. திரும்பவும் சொல்றேன், இது ரிலேட்டடான டிக்கெட்ஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் CSK ஆப்ல ட்ரை பண்ணுங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஆப்லயும் தாராளமாக வாங்கிக்கொள்ளலாம். சோ இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். IPL ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனல்ல எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அது ரிலேட்டடா நீங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.